ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது நம்ம ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் ஏரியாவில் ஒரு சூப்பரான டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க. எலிவேஷன் தொடர்ந்து இதோடைய சைட் வியூ பார்க்குறீங்க. இந்த வீட்டோட சைட் வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு இது ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ். நம்ம மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடும். இந்த வீட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடு உடைய லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இதோடைய பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1859 பில்டப் ஏரியா. ஃபஸ்ட்டு வீடு என்ட்ரி ஆகிறோம். ஒரு கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்வெல் வாஸ்து பிரகாரம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் சம்பும் இந்த வீட்டில் இருக்குது. கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனும் இந்த வீட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றியே ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு 5 ஃபீட் ஃபஸ்ட்டு இடம் விட்டுருக்காங்க ஒரு கார்டன் வைக்கிறதுக்கோசரம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பேக் சைடில் 3 ஃபீட் இடம் விட்டுருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் விட்டுருக்காங்க. இந்த வீடை சுற்றியே நீங்கள் நடந்து வர மாதிரி வழி விட்டுருக்காங்க. தாராளமாக நீங்கள் நடந்து வரலாம். வீட்டை சுற்றியே உங்களுக்கு அந்த சோக் பீட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன வீடியோ கிளியராக போகிறோன்னா அது ஒன்று கூட மிஸ் ஆகாமல் கிளியராக இருக்கும். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. பாருங்கள், இந்த வீட்டை சுற்றியே நம்ம நடந்து வர அளவுக்கு இடம் இருக்குது. இந்த ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு எலிவேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடு என்ட்ரியில் ஒரு சேஃப்டி கேட் வச்சு மெயின் டோர் வந்து விநாயகர் படம் போட்ட ஒரு டீ குட்டில் சூப்பரான ஒரு டோர் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடு என்ட்ரியில் ஒரு பெரிய ஹாலை தொடர்ந்து லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சனும் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம். இந்த வீடை பொறுத்தவரையும் இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. 3 BHK ஹவுஸ். இந்த வீடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரிய ஹால் பார்க்குறோம். ஹால்லே வந்து உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு காமனாக ஒரு பாத்ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் ஏரியா. ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபால் சீலிங். இப்போ வந்து சீலிங்லேயே வந்து ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் பில்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூம். இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ரூமாகவும் வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை பெரியவங்க யாருனா இருந்தாலும் இந்த ரூமை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குங்க. பாத்ரூம் போன வரையும் கிளாஸ் செட்லாம் வந்து உங்களுடைய ஆப்ஷனுக்கு விட்டுருக்காங்க. இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி பில்டர் வச்சு கொடுத்துருவார். பாருங்கள், பெட்ரூம் பார்த்தோம். பெட்ரூம் அடுத்து கிச்சன் ஏரியா பார்க்குறோம். கிச்சன் ஏரியா பொறுத்தவரையும் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு மெயின் அதாவது ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வாஸ்து பிரகாரம் இந்த வீடு இருக்குங்க. பாருங்கள், எல் ஷேப்பில் ஒரு பிங்க் வித் ரெட்டில் ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எந்த விதமான செலவும் இல்லைங்க. உங்களுக்கு ரெடி டு மூவ் பார்க்குறவங்க உடனே ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாகவே கடப்பாக்கல் போட்டு ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்லாம் போட்டு வீடு பில்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள், வென்டிலேஷனுக்கு விண்டோ ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்ன்றதுனால வீடு ரொம்பவே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் கனெக்ஷனுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்றதுனால உள்படி தான். மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவிலேருந்து ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குங்க. வாங்க இந்த 2வது பெட்ரூமை பார்த்துருவோம். கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இது 2வது பெட்ரூம். பாருங்கள், இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ரெட் கலர் டைல்ஸ் தீமில் ஒரு உங்களுக்கு ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பெட்ரூம். 3வது பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் மெட் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஷனுக்கு அதில் இருக்காது. நீங்கள் நேராக வந்து இந்த வீடை பார்த்து பர்ச்சேஸ் பண்ண பிறகு அது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க.
அடுத்து இப்போ 3வது பெட்ரூம் பார்க்குறோம். இந்த 3வது பெட்ரூம் பொறுத்தவரையும் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வுட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால வெளிச்சத்துக்கு குறையே இல்லைங்க. ஃபுல்லாகவே வீடு வெளிச்சமாக இருக்குது. இது வந்து நான் மார்னிங் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடு வெளிச்சமாகவே காட்டும். பாருங்கள், ஃபுல்லாகவே வாட்ரூப் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 3வது பெட்ரூம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பால்கனி ஃப்ரண்ட், அதாவது ரோட் வியூ பார்த்த மாதிரி ஒரு பால்கனி. அங்கே நீங்கள் பெரிய ஊஞ்சல் போடுற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குங்க. ஒரு 4-5 பேர் உட்கார அளவுக்கும் தாராளமாக இடம் இருக்குது. பாருங்கள், இந்த தான் அந்த பால்கனி. ஃபுல்லாகவே எலிவேஷனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மிரர் வச்சு உங்களுக்கு பால்கனிக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், நல்ல ஒரு 4-5 பேர் உட்கார்ற மாதிரி தாராளமாக இடம் இருக்குது. இந்த பெட்ரூம் சைஸ், இந்த ஹால் சைஸ், இந்த பால்கனி சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இதோட ரேட்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலாம், பெட்ரூம் என்ன சைஸ் தெரியணும் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள். இப்போது 3 பெட்ரூமும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே டெரஸ் ஏரியா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மேலே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு எலிவேஷனுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா, ஒரு கார்டன் அந்த மாதிரியும் நீங்கள் தாராளமாக மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த எலிவேஷன் ஒர்க். இந்த எலிவேஷன் பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு கார்டனாகவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிட் அவுட் ஏரியா மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம். மேலே ஒரு சின்னதாக ரூம் கூட தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த 2 விதமான வீடும், அதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு லேண்டும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது பொறுத்தவரையும் இதுக்கு மேலே ஒரு 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,50,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிளுங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓனர் பார்த்து பேப்பர்ஸ்லாம் செக் பண்ண பிறகு நீங்கள் ரேட்டை ஃபைனல் பண்ணிவிட்டு இந்த வீட்டை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.